நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி. மை சிட்டி மை பிரைடு. வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 27ஆம் தேதிய முக்கிய நாட்களையும் விழாக்களையும் தெரிந்து கொள்ளலாம். தேசிய போக்கிமான் தினம். இந்த சின்னமான விளையாட்டில் துடிப்பான உலகங்களை ஆராயும் போதும், புதிய நண்பர்களை உருவாக்கும் போதும், கடுமையான நிலைகளில் சந்திக்கும் போதும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. பிப்ரவரி 27 மூளை இல்லாத நாள். ஆழமாக சுவாசித்து நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். இதை தொடர்ந்து பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைத்து அன்றாட வேலைகளில் முழுமையாக ஈடுபடலாம். கச்சா புரி தினம் பிப்ரவரி 27 அனுசரிக்கப்படுகிறது. தேசிய மிளகாய் தினம். பீன்ஸ் மற்றும் காரமான இறைச்சி நிறைந்த ஒரு சுவையான உணவு. அதன் மேல் புளிப்பு கிரீம், சீஸ் மற்றும் துண்டுகளாக்கப்பட்ட வெங்காயம் மற்றும் இந்த மிளகாயை தூவுதல். இந்த தேசிய மிளகாய் தினம் கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 27 சர்வதேச துருவ கரடி தினம். துன்பங்களை எதிர்கொள்ளும் வலிமை மற்றும் மீள்தன்மையின் சின்னமாக இந்த கரடிகள் நமக்கு ஆர்டிக் பகுதிகளில் வாழ்ந்து வரக்கூடியவை. இவை அடர்த்தியான வெள்ளை உரோமங்களை கொண்டுள்ளவை. இவை எந்த ஒரு சமயத்திலும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போராடுபவை. பிப்ரவரி 27 தேசிய கஹ்லுவா தினம். அந்த செழுமையான வெல்வெட் சுவையுடன் இந்த காபி, மதுபானம், காக்டெயில்கள், இனிப்பு வகைகள் மற்றும் வசதியான இரவுகளில் இது முழுமையாக பராமரிக்கப்படுகிறது. பிப்ரவரி 27 கொழுத்த வியாழன். பிப்ரவரி 27 தேசிய ஸ்ட்ராபெரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஜூசி சிவப்பு பழம், சாக்லேட், விப்டு கிரீம் மற்றும் ஷாம்பெயின் ஆகியவற்றுடன் நன்றாக இது இணைகிறது. தேசிய சிற்றுண்டி தினம் பிப்ரவரி 27 லேசாக வறுத்து சுவையான ஒரு முறுமுறுப்பான சுவையான சிற்றுண்டி. இது தேசிய சிற்றுண்டி நாள். பெரிய காலை உணவு நாள். உற்சாகமான காலை விருந்துகள் பல்வேறு வகையான சுவையான உணவுகளால் நிரம்பியுள்ளன. ரெட்ரோ தினம் பிப்ரவரி 27 அன்று. தேசிய புரத தினம் பிப்ரவரி 27 அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அனோஸ்மியா விழிப்புணர்வு தினம் பிப்ரவரி 27. உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினம். பிரச்சனைகள் நிறைந்த உலகில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நம்பிக்கையை நமக்கு கொண்டு வருகின்றன. உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினம். வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 27 அன்று பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாட்கள் கொண்டாடப்படுகிறது. விஷ்ணு வாமன் ஷிர்வாட்கர். இவர் ஒரு சிறந்த மராத்தி கவிஞர், நாடக எழுத்தாளர் மற்றும் நாவலாசிரியர். குசுமகாராஜ் என்றும் அழைக்கப்படுகிறார். சுதந்திரம், நீதி மற்றும் சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக எழுதிய ஒரு மனிதநேயவாதியாக அவர் கருதப்படுகிறார். இளவரசர் அசாம் ஜா மற்றும் இளவரசி துரு ஷெக்வாரின் மகனும் ஹைதராபாத்தின் கடைசி நிஜாமின் பேரனுமான முஃபாகம் ஜா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி என்ற பெயரில் பொறியியல் கல்லூரிக்கு அவரது பெயரிடப்பட்டது. அவர் பிப்ரவரி 27 1939 அன்று பிரான்சின் நைஸில் உள்ள ஹிலாபெட் அரண்மனையில் பிறந்தார். பிரகாஷ் ஜா ஒரு இந்திய திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர். பிரகாஷ் ராஜ் அவர் தனது சமூக அரசியல் படங்களான டாமுல், மிருத்யுதண்ட், கங்காஜல், அபஹரன் ஆகியவற்றிற்காக அறியப்படுகிறார். பிரகாஷ் ஜா என்பவர். இவர் சத்தியாகிரகம் 2013 வெளியிட்டார். 1985ஆம் ஆண்டில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதையும் சிறந்த திரைப்படத்திற்கான பிலிம்பேர் விமர்சகர்கள் விருதையும் என்ற டாமுல் 1984ஆம் படத்திற்காக அவர் அதிக அங்கீகாரத்தை பெற்றார். அடுத்ததாக பிப்ரவரி 27 அன்று பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாள். இந்தியாவின் 7வது முகலாய பேரரசரான பகதூர் ஷா இறந்த தினம். தரம் சிங் ஹயாத்பூர் சீக்கிய அரசியல் மற்றும் மத குருவான பாப்பர் அகாலி இயக்கத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்தவர். தரம் சிங் ஹயாத்பூர் என்பவர் பிப்ரவரி 27 1926 அன்று தூக்கிலிடப்பட்டார். கணேஷ் வாசுதேவ் மாவலங்கர் என்பவர் ஒரு சுதந்திர ஆர்வலர். அவர் தாதா சாஹேப் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் மத்திய சட்டமன்றத்தின் தலைவராக இருந்தவர். அவர் பிப்ரவரி 27 1956 அன்று இந்தியாவின் அகமதாபாத்தில் 67 வயதில் இறந்தார். சந்திரசேகர் ஆசாத் ஒரு இந்திய புரட்சியாளர், அதன் நிறுவனர் ராம் பிரசாத் பிஸ்மிஸ் மற்றும் 3 முக்கிய கட்சி தலைவர்களான ரோஷன் சிங், ராஜேந்திரநாத் லஹிரி மற்றும் அஷ்பகுல்லா கான் ஆகியோரின் மரணத்திற்கு பிறகு அவர் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சி சங்கத்தை அதன் புதிய பெயரான இந்துஸ்தான் சோசியலிச குடியரசுக் கட்சி என்ற பெயரில் மறுசீரமைத்தார். இவ்வாறாக வரலாற்றின் பக்கங்களில் அடுத்ததாக
முக்கியமான நிகழ்வுகளை இப்போது நாம் நினைவு கூறலாம். பிப்ரவரி 27, 1803 பிரிட்டிஷ்காரர்களின் வசம் இருந்த அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதியான பம்பாயில் ஒரு பேரழிவு தரும் தீ விபத்து ஏற்பட்டது. 1887 பன்முக ஆளுமையும் காதல் இசையமைப்பாளராகவும் முக்கிய வேதியியலாளராகவும் புகழ்பெற்ற அலெக்சாண்டர் போர்பிரியேவிச் போரோடின் இறந்தார். 1887 பிப்ரவரி 27. பிப்ரவரி 27, 1931 இந்திய புரட்சியாளரான சந்திரசேகர் ஆசாத் இறந்தார். 1998 அமெரிக்க உயிர் வேதியியலாளர், மருந்தியல் நிபுணர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஜார்ஜ் எச். ஹிட்சிங்ஸ் இறந்தார். பிப்ரவரி 2019 27ஆம் தேதி சர்ச்சைக்குரிய காஷ்மீர் பகுதியில் இந்திய போராளி அபிநந்தன் வர்தமானின் ஜெட் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி அவரை காப்பாற்றியது. 2019 இதே நாளில். பிப்ரவரி 27 வரலாற்றினுடைய முக்கியமான நாட்களாக சொல்வது மராத்தி தினம், மராத்தி மொழி தினம். இந்தியாவில் பிப்ரவரி 27 மராத்தி மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. இது மகாராஷ்டிராவில் கொண்டாடப்படுகிறது. இது புகழ்பெற்ற மராத்தி கவிஞர் குசுமகராஜின் பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினம் பிப்ரவரி 27 உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டில் பால்டிக் கடல் நாடுகளின் கவுன்சிலின் 9வது பால்டிக் கடல் அரசு சாரா மன்றத்தின் 12 உறுப்பு நாடுகளால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த நாள் அறிவிக்கப்பட்டது. மேலும் 2014ஆம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளால் முதன்முறையாக கொண்டாடப்பட்டது. சர்வதேச துருவ கரடி தினம். சர்வதேச துருவ கரடி தினமாக இந்த நாள் பிப்ரவரி 27 அனுசரிக்கப்படுகிறது. துருவ கரடியின் பாதுகாப்பு நிலை குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காகவும் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் தங்கள் கார்பன் தடத்தை குறைக்க ஊக்குவிப்பதற்காக போலார் பியர்ஸ் இன்டர்நேஷனல் இதை ஏற்பாடு செய்துள்ளது. மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் சந்திக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் FM இணையதள வானொலி. எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி.